நல்ல ஒரு காரியத்தை குறிப்பிட்டு, இந்த காரியம் தான் எனக்கு வேணும் ஆண்டவரே, இதை நீங்க செஞ்சு கொடுங்க அப்படின்னு உரிமையாய் கேட்கிற ஒரு நம்பிக்கை, அந்த உரிமை நம்பிக்கை இருக்கும்போது தான் அந்த கரெக்டா பேசுவோம். இதுதான் செய்யணும் ஆண்டவரே, இதுதான் எனக்கு வேணும். அந்த நம்ம ஆசையை நாம் தேவனிடத்தில் வெளிப்படுத்துகிறவர்களாய் இருப்போம். இந்த நம்பிக்கை, நம்பிக்கையின் வெளிப்பாடு அது. இல்லைன்னா ஏதோ ஒண்ணு கொடுங்க, ஏதோ ஒண்ணு செய்யுங்க, அப்படி இல்லை, எனக்கு இதுதான் வேணும் என்று தீர்மானமாய் நீங்கள் ஜெபிப்பீர்களானால் கண்டிப்பாக அந்த தீர்மானமான ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு தீர்மானம் உள்ள ஜெபத்தை நான் செய்ய போறேன் ஆண்டவரே, உங்க மேல நான் முழுமையா நம்புறேன் ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்க போறீங்க ஆண்டவரே என்று நான் விசுவாசிக்கிறேன். உண்மை அல்லாமல் எனக்கு ஒன்றும் வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு அப்பா நீங்க செய்யற நன்மை போதும், உங்க இடத்திலிருந்து வருகிற தயவு போதும் என்று கண்ணீரோடு ரிபா சந்தா ரியாந்தராபா ரீமா கரோ ஷதூரி ஹந்தராப்பா அருமையான சகோதரி ஸ்வீட்டிக்காக ஜெபிக்கிறேன். மை நேம் இஸ் ஷாலி, ப்ளீஸ் ப்ரே ஃபார் மை கெட் பர்மனன்ட் ஃபுல் டைம்ஸ். மகளுடைய பிரச்சனைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறீங்கப்பா. ரபா சந்தூர் யாந்தராப்பா அருமையான ஷாலினி சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. நாகர்கோவில் இருந்தவங்க பெயருக்காக வந்திருக்கிறாங்கப்பா. அந்த மகளுடைய கற்பத்தின் கனியை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. அவர்கள் எடுக்கிற முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. நீங்க வாக்கு பண்ணியிருக்கிறீங்கப்பா. அப்பா கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்ற வாக்கு தத்துவத்தின்படி அப்பா கேட்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் என் தேவனில் பதில் கொடுக்க போவதற்காக நன்றிப்பா. அந்த மகளுடைய எல்லா பலவீனங்களும் பலனாய் மாறட்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே லீப சந்தா ரியாந்தராபா உன் மேல தேவ அபிஷேகம் இறங்குறத பாக்குறமா. தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பலன் ஷாலினி சிஸ்டம் மேல இறங்குவதற்காக நன்றிப்பா. அருமையான மகள் பிரீதாக்காக ஜெபிக்கிறேன். அருமையான ஜெர்லின் சங்கீதா சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். தெய்வ கிருபைப்பா. யாரெல்லாம் வாஞ்சியோடு வைராக்கியத்தோடு நம்பிக்கையோடு அன்னாலை போல தேவனுடைய சமூகத்துல உங்க இருதயத்தை ஊற்றி செபித்துக் கொண்டே இருக்கிறீங்களோ, ஒருவேளை நீங்க செபிக்கிறத பார்த்தா உங்களோடு இருக்கிறவங்களுக்கு வித்தியாசமாய் தெரியலாம். நீங்கள் என்ன புலம்பிக் கொண்டே இருக்கிறீங்க, என்ன செபித்து கொண்டே இருக்கிறீங்க, செபித்து என்ன பிரயோஜனம் என்று உங்களை பார்த்து அவர்கள் கேலி செய்யலாம். ஆனால் நீங்கள் செபிக்கிற செபம் ஒவ்வொன்றும் கேட்கப்படும். உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது என்று சொல்வதை போல ஏலி சொல்றாரு, நீ போமா, கலங்காத, திகையாத, உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. நீ நிச்சயமாய் கர்த்தர் உன்னை நினைப்பார் என்ற ஒரு தைரியமான வார்த்தையை கர்த்தர் ஏலி மூலியமாய் பேசுகிறார். மறவாமல் நினைத்தவரே, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை உதவி நீரே. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. எஸ், மறவாமல் அன்னாலை கர்த்தர் நினைத்தார். சொன்ன வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றினார். ஏன் உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய மாட்டாரா? நன்றிப்பா, நன்றிப்பா ஆண்டவரே. உம்முடைய ஊழியம் செய்வதற்காக நன்றிப்பா, நன்றிப்பா ஆண்டவரே. உம்முடைய ஊழியம் செய்வதற்காக நீர் ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால் நான் கொடுப்பேன் என்ற ஒரு தீர்மானத்தோடு, ஒரு பொருத்தனையோடு கூட அங்கே ஜெபம் செய்கிறதை பார்க்க முடிகிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்கிற வார்த்தை, தளத்தில் நீங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் தேவ ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்கிற பாரத்தோடு, ஒரு பொருத்தனையோடு கூட நீங்கள் ஜெபிப்பீர்களானால் கண்டிப்பாக என் தேவன் ஜெபத்தை கேட்டு அவர் பதில் கொடுப்பார். பொருத்தனை செஞ்சாதான் ஆண்டவர் கேட்பாரா? கிடையாதுங்க. ஆனால் பொருத்தனை என்பது நீங்க தேவ ராஜ்யம் கட்டப்படுவதற்கு உங்கள் பங்கை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள். இங்கே அருமையான ஆண் மகனை கொடுத்தால் நான் பொருத்தனையோடு கூட தேவ ஆலயத்தில் அவனை வளர்ப்பேன், தேவ ஆலயத்திற்கு ஊழியத்திற்கென்று அவனை கொடுப்பேன் என்று அங்கே சொன்ன அன்னால் அது நிமித்தமாக ஒரு பெரிய ஒரு தீர்க்கத்தை உருவாகிறதை பார்க்க முடிகிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, நீங்க செய்யற ஒவ்வொரு பொருத்தனைகளும் ஊழியங்களை வளர செய்யும். தேவ ராஜ்யத்தை அவை கட்டக்கூடியதாய் இருக்கும். கண்டிப்பாய் எங்களுக்கு அது நல்ல ஒரு பலனை,
நல்ல ஒரு உற்சாகம்